Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. நம்ம ஈவினிங்கில் இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வைக்கணும். அதுக்கு நான் பச்சரிசி ஒரு முக்கால் கப்பும் ஒரு கைப்பிடி உளுந்தும் இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம இதை இப்போது நைஸாக அரைச்சிக்கலாம். இது தண்ணி ஊற்றாமல் திக்காக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, வெல்லம்னா 1 கப் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி வந்தாச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு முடி தேங்காவை இதெல்லாம் துருவி சேர்த்துருக்கேன். தேங்காய் வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட நம்ம போட்டு எடுத்தோன்னா நல்லா வரும். இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் சோடா மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு வரும், அது நல்லாயிருக்கும் கடைசி சாப்பிடும்போது. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இது இப்போ தண்ணியாக இருக்குது நீங்கள் நினைக்காதீங்க. தண்ணியாக இருந்தாலும் நமக்கு நல்லா எடுக்க வரும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். 2 பக்கம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் செவக்க வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சுவையான ஸ்வீட் ரெடி ஆகிடும். அரிசி ஸ்வீட் போண்டான்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நான் இதை கையில் போடுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் போட்டு நம்ம கையில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா போடுற மாதிரி நம்ம போட்டு எடுக்கலாம். அது இன்னும் சின்ன சின்னதாக வரும். இது கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதால போட்டோன்னு நல்லா செவந்துடும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விட்டு அப்புறம் எடுங்க. சுவையான அரிசி ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.